வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு ப்ரொடக்டிவ் இயர்னு தான் சொல்ல முடியும். பெரிய நெகட்டிவ் பலன்கள்லாம் அதிகம் இல்லை. இந்த இறுதி மாதம், இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே 10ஆம் வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் 11ஆம் வீட்டுக்கு போகிறார் 27 தேதி வாக்கில். அது எல்லாமே நல்லது. ஏன்னா 2 குடையவர் அவர். 2க்கும் 7க்கும் உடையவர் 10ஆம் வீட்டில் இருக்கார், 11ஆம் வீட்டில் இருக்காருன்னா நல்ல வருமானத்துக்கு குறையில்லாமல் நல்லபடியாக இருக்குது. எந்த விதமான தொய்வும் தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானவர் யார்? உங்கள் ராசிநாதனான செவ்வாய். அவர் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டில் அவங்க சௌக்கியமாக இருப்பீங்க நீங்கள். அதோடு இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் நல்ல ஒரு உருப்படியான ஒரு வெற்றி வாய்ப்புகளை பற்றி பேசக்கூடிய அளவில் இருக்குது. என்ன காரணம்னா, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் வீட்டில் ஒரு ஜலராசி கடகராசியில் இருக்கார். அதனால் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா தான் இருக்குது. தனக்காரகன் என்று குறிப்பிடப்படக்கூடிய குரு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பது ரொம்ப சிறப்பு. அதனால் தொழிலையும் நல்ல உயர்வை சொல்கிறது. ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி முக்கியமான பிளானட்ஸோடைய ஒரு பொசிஷன்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே தொய்வில்லை, எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக பார்க்கும்போது ஒரே ஒரு பெரிய மாற்றம் தான் சொல்லிக்கிற மாதிரியான முக்கியமான மாற்றம் என்னென்னா, அதாவது 27ஆம் தேதி சுக்கிரன் கும்பத்துக்கு போகிறார். ஆனால் சூரியன் அது ஆஸ் யூஷுவல் 16ஆம் தேதி மார்கழி பிறக்கிறது. அப்போ மார்கழி மாதத்தில் அவர் தனுர் மாதம்னே பேர். அப்போ தனுசு ராசிக்கு அவர் போகிறார். அப்போ 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் வீட்டுக்கு செல்லக்கூடிய சூரியன் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்ன காரணம்னா, சூரியன் யார்? 5 கூடையவர். அப்போ ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானத்துக்கு போகும்போது நிறைய சுபங்கள் நன்மைகளை எல்லாம் பற்றி இது பேசுகிறது. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப சொல்லணும்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். எல்லா விதத்துலேயும் சிறப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஏதாவது புதுசாக தொடங்கணும், ஏதாவது முக்கிய மாற்றங்களை எல்லாம் நீங்கள் எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா சில நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் பிரமாதமாக இருக்கும். சில பிளானிங் ஸ்டேஜ் அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஹெல்த்து இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னென்னா 6ஆம் வீட்டுக்குடைய புதன் த்ரூஅவுட் இந்த மாதம் ஃபுல்லாக 8ஆம் வீட்டில் தான் இருக்கார். அதனால் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் பாருங்கள். அதுவும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், குறிப்பாக விமன் லேடிஸ் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். அவங்க தான் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் சிறப்பான மாதம், ரொம்ப ரொம்ப நல்ல மாதம். பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய காலம், அந்த அளவுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த ஒரு காலகட்டத்தில் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். சரி, புது வருஷம் எப்படி பிறகுது? நியூ இயர் வித் பேங்க் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ 2025 வரவேற்கிறதுல நீங்களும் ஒரு முக்கிய பங்காற்றுவீர்கள். அவ்வளோ சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கிறது. என்ஜாய், இதுதான் ஒரே வார்த்தை சொல்ல முடியும் உங்களுக்கு. ஐ விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ஹாப்பி 2025. இது ஏகப்பட்ட புதிய ஹோப்ஸு, புதிய சிந்தனைகள், வாழ்க்கையில் சந்தோஷங்கள் அனைத்து நேயர்கள் வாழ்க்கையிலும் பெருகட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஸ்ரீரங்கம் ரவி. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.